வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's go baby. வாழ்க்கையில திரும்ப பெற முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் எங்களுடைய வசந்தம் டிவியின் வாங்க பழகலாம். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் உங்களுக்காக இரவு 7 மணிக்கு நகைச்சுவைகளை கொட்டுன்னு கொட்டிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையிலையும் இன்றைக்கும் உங்கள் வீடு தேடி நாங்க வந்துட்டோம். ஸோ வெல்கம் டு வாங்க பழகலாம். ஓகே, வாழ்க்கைங்கிறது விளாம்பலம் மாதிரி. வெளியே எவ்வளோ கடினமாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த கனியை நீங்கள் எடுக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் உடைக்கிறது தான் அந்த நீங்கள் மேலே வெளியால் இருக்கு இல்லையா, அதை ஒட்டச்செறிகிறது. ஓகே, விளாம்பலம் வாழ்க்கைங்கிறது பலாப்பழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவேன். பலாப்பழம் நான் தான் சொன்னேன், வாழைப்பழம் நான் தான் சொன்னேன், எல்லா பழத்திலும் வைப்பேன். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, வாழ்க்கையை எல்லா பழத்துக்கும் ஒப்பிட்டேன். சரி, உன்னோட வாழ்க்கை என்ன மாதிரியான பழம்? என்னோட வாழ்க்கை ஒரு ஸ்ட்ராபெரி பழம். பேசிக்கலி இப்படி ஹேண்ட்ஸமான பாய்ஸ்லாம் ஸ்ட்ராபெரி பழம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்ட்ராபெரி பழம் வந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்ட்ராபெரி பழம் இல்லை, இவர் வந்து ராஸ்பெரி மாதிரி இருக்காரு, இன்னொரு வந்து கூஸ் பெரிஸ் மாதிரி இருக்காரு. ஸோ 2 பெரிஸையும் நம்ம கூப்பிட்டுலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சாமி வந்து பௌவியமா வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றிகரமா 4வது வாரம் சாமியா தொடர்ந்து இருக்காரு. ஸோ இப்போ நீங்க வந்து ஏதாவது சாமி இல்லை வேணாம் அதில் கேஸ் போட்டுருவாங்கன்றதுனால வேற ஏதாவது காமெடி சொல்லுங்க. காமெடி சொல்லலாம். ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாதோ டாக்டர் கிட்ட போய் சொன்னாராம், சார் எனக்கு கண்ணு தெரியுது இல்லை அப்படின்னு. எந்த அளவு தெரியுது இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வெளியே கூட்டி வந்தாராம். வானத்தை பார்த்து கேட்டாரோ அது என்ன விளங்குது, நிலா விளங்குது சொன்னார். இதுக்கு மேலே என்னத்தடா பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். சரி, ஓகே ஓகே ஓகே, குட் ஜோக். குட் ஜோக் தான். ஸோ இப்போ வந்து நம்ம கலைச்செல்வன் சார் சொல்ல போறாரு செம்ம காமெடி. அப்படி அரங்கமே அலற போகுது, கிரகமே கிரக போகுது. எனக்கு அப்படி பார்க்கறது எவ்வளோ பாவமாக இருக்குது. அதனால் நான் சொல்லலை. வேணாமா? இல்லை ஸோ நீ காமெடியே வேணாம். இல்லை, காமெடி ஒன்று சொல்லுவான். அவங்க அப்படி அரண்டு போகிற அளவுக்கு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் சொன்னோன்னு டாக்டர்னு சொன்னோன்னு தான் எனக்கும் என்ன சொன்னீங்க நீங்கள்? நிலா. நிலா இது நிலா இல்லை, டாக்டர் இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒவ்வொரு கடைகளில் வந்து இந்த பிச்சைக்காரங்க வந்து அவங்க காசு போடுறது வழக்கம் இல்லை. ஆனால் இந்த வர்ற பிச்சைக்காரங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பான். யாசகம் கேட்குறதுலே 4-5 விதம் இருக்கான். சிலவன் ரொம்ப அமைதியாக கேட்பான், சொல்கிற அடாவடித்தனமாக கேட்பான். ஒருத்தன் வந்து ரொம்ப இதாக நின்றுட்டுருக்கார். நின்றுட்டு இருக்க போது காசு கொடுக்குறோன்னு பேசாமல் வந்திருக்கான். பொறுத்து பார்த்தாரு, கொடுக்குறத கொடுத்தா போயிடும் இல்லை அப்படின்னு. நான் 5 ரூபா காசை வச்சுருக்கான். இதை கொடுக்குறது இவ்வளோ நேரம், இந்த 5 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பிளேட் வாங்க இவங்க சேவ் எடுக்கவாது முடியுமா அப்படின்னாரான். பெருமூச்சை விட்டுட்டு இன்னும் 5 ரூபா வச்சாரான். இந்தா போயிட்டு ஒழுங்காக சேவ் எடுனாரான். சார் பிளேடே 20 ரூபா, 10 ரூபா எப்படி சார் வாங்குறது அப்படின்னு மீதி 10 ரூபா கொடுத்தார் அப்படின்னாலாம். 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கான். அந்த மாதிரி இருக்கா நம்ம நாட்டில். அதாவது நம்ம யசோ வந்து கெஞ்சி கெஞ்சி தான் கேட்பாரு. பிளேட் இல்லாமல் இருக்காரு. ஆமாம், அந்த தாடியெல்லாம் விட்டுருக்குது பாருங்க. அதில் வேறு ஒரு வெள்ளு முடி வேறு வருது. ஸோ வாட் கேன் ஐ டூ? டை வாங்குறது கூட காசு இல்லை. ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு முசாரா பண்ணா தான் நம்பியிருக்கேன். பேமெண்ட் ப்ளீஸ் கிவ் த பேமெண்ட். ஓகே, ஸோ யூ கேன் கோ அண்ட் செட்டில் இன் த சீட்ஸ். ஓகே, எங்களோட ஜட்ஜஸும் சீட்ஸுக்கு போய் அமர்ந்தாச்சு. ஸோ இன்றைய போயிட்டாங்க, போயாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சேரி கழிச்சாயிரும். போயாச்சு. ஓகே, அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, தமிழா பேசணும். சரி, ரொம்ப சந்தோஷம். தமிழ். ஓகே. எங்கோ மனம் பறக்குது. 100 தடவை சொல்லுங்க. டக்குன்னு வேண்டாம், இல்ல டக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கும். தமிழ் கொஞ்சம் 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணை. 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணை. 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணை. 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணை. லாம்பெண்ணை. ஆமா, 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணை. கொஞ்சலாம் பெண்ணை. டக்குன்னு ஃபாஸ்டா சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணை. வேண்டாம், 5 ரூபாய்க்கு இந்த பொண்ணை கொஞ்சலாமா? அவ்வளோ சீப்பா யாராவது இருக்காங்க? ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றேன். அது வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. உங்க டெஸ்ட் எல்லாம் வந்து அப்புறம் நாங்க வச்சுக்கலாம். இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கறத வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கலாம். சோ அடிக்கடி வந்து தெய்வம் நின்னு கொள்ளும்னு சொல்லிட்டே இருப்பாரு. பேசியே கொள்வாரு. பட் இதர வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி நான் பண்ணுவேன்டா, நான் தான் தமிழ்நாட்டை கட்டி காப்பேன், ஸ்ரீலங்காவே நான் வந்து அப்படியே சிகரத்துக்கு தூக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்துருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, ஹக்கீம் தான். So let's welcome him on stage please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் சார் நான் என்ன பண்ண போறேன்னா, சிரிக்கிறது கூட சிந்திக்கவும் 2-3 ஸ்டாண்டப் காமெடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டேஜில் கூட நிறைய காமெடி இருக்குது. இப்படி தான் ஸ்டேஜில் நான் அன்றைக்கி ஏறி பர்ஃபார்ம் பண்ணின்னு வாரேன், எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க.
நான் கேட்டேன் ஏன்டா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஏன்டா சிரிக்கிறேன்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, துன்பம் வார நேரத்தில் தானே நாங்கள் சிரிக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படின்னா நான் துன்பமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கொஞ்ச நாளாக சார் என் கண்ணு கொஞ்சம் மங்கலாகிக்கிட்டே வருது, கொஞ்சம் கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு சொன்னேன், டாக்டர் கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொன்னார், பச்சையாக கேரட் சாப்பிடுங்க, கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். 4 மாதமாக நான் ஏறாத மார்க்கெட் இல்லை, ஒரு கேரட்டும் பச்சையாக கிடைக்கல, எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. நான் அதை விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு என் பைக்கை எடுத்து அவுட் ஸ்டேஷனில் போயிட்டாவது அப்படி ஒரு பச்சை கேரட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் போகிற வழியில் நான் போகிறேன். கொழும்பை விட்டு போயிட்டேன். அவுட் ஸ்டேஷன் போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பேட்ச் போயிடுச்சு. எனக்கு ஊரும் தெரியாது, இடமும் தெரியாது, கடையும் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், ரோடு ஓரத்தில் ஒரு பக்கத்தில் பைக்கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன், யாராச்சும் வாராங்களா அப்படின்னு. அப்போ ஒரு அண்ணே வந்தார். அண்ணே, இந்த ஏரியாவில் எந்த இடத்துல பேட்ச் போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, டியூப்பில் எங்கே ஓட்டை இருக்கோ அங்கே தான் பேட்சை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போகிறான். நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன், அவன் என்கிட்ட என்ன சொல்கிறான், சரி இவன் தான் இப்படியான்னு நான் இன்னொரு அவர் வெயிட் பண்ணேன், இன்னவன் சரி வாரத்துக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், அண்ணே இந்த ரோட்டில் போக முடியுமான்னு கேட்குறாரு. அவன் பார்த்து என்னடா இந்த ரோட்டில் போக முடியுமானா, அங்கே பெரிய போர்டு ஒன்று போட்டுருக்கு, வாகனம் செல்லுவது தடை அப்படின்னு போட்டுருக்கு. சின்ன பையன் படிக்க தெரியாதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பையனுக்கு சொன்னேன், டேய் இங்கே வாகனம் செல்வது தான் தடை, உனக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னே என் பேர் மயில் வாகனம், நான் போனால் போலீஸால் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். இந்த சோகத்தெல்லாம் தாண்டி நான் பீச் ஓரத்தால் நடந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, பீச் ஓரத்திலே இருக்க கல்லில் அவன் காதலி பேரை எழுதுறான். டேய் இந்த காலத்துலேயும் இவ்வளோ ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லி, டேய் உன் காதலி பேரை ஏன்டா கல்லில் எழுதுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைண்ணே காதலி பேராச்சு குளிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு. இந்த காலத்து பொண்ணுங்க குளிக்காமல் அவ்வளோ கேவலமாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கூலில் நடக்கிற அட்டகாசம் இருக்குது சார், அது எவ்வளோ சொன்னாலும் முடியாது, அது அவ்வளோ பெரிய அட்டகாசமாக இருக்கும். இப்படி தான் இன்ஸ்பெக்டர் என்ன வந்து இந்த ஸ்கூல் எல்லாம் நல்லா போகுதா, நல்லா படிக்கிறாங்களா மாணவர்கள் அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தான் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து திடீர்னு ஒரு ஸ்கூல் உள்ளுக்கு போந்து ஒரு கிளாஸ் உள்ளுக்கு போயிட்டு ஒரு மாணவனை எழுப்பாட்டி, டேய் இந்த ராமாயணத்தில் வில்ல யாரை உடைச்சதுன்னு கேட்டார். அவன் பயந்துட்டான், மேலெல்லாம் வேர்த்து போட்டுட்டான். டேய் சொல்லுடா, ராமாயணத்தில் வில்ல யார் உடைச்சது? சத்தியமா நான் இல்லை சார் அப்படின்னு அவன் சொல்லுறான். டேய் யார்டா வாத்தியார் என்ன ராமாயணத்தில் வில்ல உடைச்சான்னு கேட்டால் இவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ வாத்தியார் சார் கிட்ட வந்து, சார் 2 தட்டுங்க உண்மையாக சொல்லுவேன். என்னடா சொல்லுறீங்க, எங்கய்யா உங்கள் பிரின்சிபல்னு பிரின்சிபல் கிட்ட போகிறான். என்னய்யா ஸ்கூல் நடத்துகிற, ராமாயணத்தில் வில்ல யார் உடைச்சேன்னா அந்த பையன் என்னடா அவன் இல்லைன்னு சொல்கிறான், வாத்தியார் என்னடா 2 தட்ட சொல்கிறான், என்னய்யா ஸ்கூல் நடத்துறீங்கன்னு கேட்டார். அதுக்கு பிரின்சிபல் சொல்கிறாரு, சார் நான் ஸ்கூலுக்கு புதுசு, அந்த வில்லு எவ்வளோன்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சார் நம்ம ஸ்ரீலங்கன் பீப்புள் அவங்களுக்கு இருக்கிற மைண்டு வேறு யாருக்கிட்ட இல்லை சார். இப்படி தான் அமெரிக்காவில் ஒரு ராக்கெட் செய்கிறாங்க, செஞ்சு அதை 3க்கு அனுப்ப போகிற போல் அது 3க்கு அனுப்ப இருக்காங்க. ஸோ அமெரிக்கா அவர் கேட்குறாரு, இந்த ராக்கெட் 3க்கு போக போகுது, யார் போகிறீங்க? 3க்கு போக போதா? மூன் சந்திரன். ரைட், ஓகே. அந்த இடத்துக்கு ஐயோ இப்போ வராதே, சந்திரனுக்கு போக போகுது, அந்த சந்திரனுக்கு போகிறதுக்கு யார் தயார், நாங்கள் பணம் எல்லாம் தருவோம் அப்படின்னு சொன்னார். முதல்ல ஜப்பான்காரன், நீ போறியா, உனக்கு எவ்வளோப்பா வேணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு 1 கோடி வேணும் 3க்கு போகிறதுன்னா. ஏன்ப்பா 1 கோடி? இல்லை நான் அங்கே போயிட்டு திரும்பி வராட்டி எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க யாரும் இல்லை, நீங்கள் 1 கோடி தந்த காசை கொடுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு. ஓகேப்பா. சைனாக்காரன் நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னு கேட்டார். நான் 2 கோடி கேட்பேன் அப்படின்னா. டேய் அவனே 1 கோடி தான் கேட்டால் நீ ஏன்டா 2 கோடி கேட்குறேன்? இல்லை, ஒன்று எங்கள் அப்பா அம்மாவுக்கு, இன்னொன்று என் பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு 1 கோடி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கன் இலங்கையர், டேய் உனக்கு எவ்வளோடா வேணும்? எனக்கு 3 கோடி வேணும். ஏன்டா உனக்கு 3 கோடி? 1 கோடி அப்பா அம்மாவுக்கு, 1 கோடி பொண்டாட்டி பிள்ளைக்கு, மற்ற 1 கோடி அந்த 1 கோடி கொடுத்தா ஜப்பான் போகிறேன்னு சொன்னான், அவனுக்கு கொடுங்க அவன் போயிட்டு வருவான். இந்த மாதிரி பிரேவு நம்ம ஸ்ரீலங்கன் பீப்புள் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு காமெடியை சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அது என்ன காமெடி இவ்வளோ நேரமா எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். கடைசியாக வந்து ஒரு மனிதன் எப்பொழுது முழு மனிதன் ஆகிறான், ஒரு மனிதன் எப்பொழுது முழு மனிதன் ஆகிறான் சார்?
நீங்கள் சார். நான் இன்னும் அதுக்கு அது விட கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எப்போ கடைசி சென்டிமீட்டரை வளர்ந்து முடிக்கிறானோ அப்போ முழு மனிதன் ஆகிடும். இதுதான் ஆன்சரு. ஸோ நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனால் ஹக்கீம் ஒன்று சொல்லிட்டீங்க, அவன் கடைசி சென்டிமீட்டரை தேடி பிடிக்கிற போது தான் முழு மனுஷன் ஆகிறான்னு சொன்னீங்க. எஸ், பச்சை கரெக்டாக தேடி போனீங்களா, அது கிடைச்சதா கிடைக்கலையான்னு சொல்லலையே. கிடைக்கவில்லை, வண்டி பஞ்சர் ஆகி விட்டதே அதனால். எஸ், ஓகே ஓகே. பச்சை கேரட் கிடைக்குமான்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம ஹக்கீமோட வந்து நம்ம சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. 6 காமெடி மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்க. நான் என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா ஆஸ்கார் அவார்ட் உங்களுக்கு தான். எனக்கு தான் போன வாரம் கூட கூப்பிட்டாங்க, நான் தான் போகல. ஆஸ்கார் அங்க என்ன கிளீனிங் சர்வீஸ் கூப்பிட்டாங்க குடுக்குறதுக்கு பெருமையே அந்த அவார்ட் எல்லாம் தொடச்சு வைக்கிறதுக்கு. தொடச்சு வச்சிருக்கேன். அதான் சார் கூப்பிட்டாரு. இல்ல எஸ் சார், நீங்க சொல்லுங்க சார். 7வது காமெடி ஏதோ சொன்னீங்க. இல்லடா 6 தாண்டா எழுதிட்டு வந்தேன். ஏன்னா எம்பி கார்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, பாத்துட்டு இருக்கும்போது டக்குனு ஜிவி முடிஞ்சிருச்சு. ஓகே சரி, ஓகே ஜட்ஜஸ். இப்படி ஒரு காமெடி சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரு டாக்டர் காமெடி ஞாபகம் வந்தது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட கண்ணு தெரியலைன்னு சொன்னார். அவர் சொன்னார் வைக்கோல் சாப்பிட சொல்லி. வைக்கோல் சாப்பிட அப்படி டாக்டர் கண்ணு தெரியல, எந்த மாடாவது கண்ணாடி போட்டிருக்காடான்னு கேட்டார். நீ சாப்பிட அப்படி சொல்லி. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. ஓகே, நான் காமெடி சொல்லணும், இவரை பற்றி சொல்லணும். அவரை பற்றி சொல்லுங்க. அவர் பேர் சொன்னாலே காமெடியாக தான் இருக்கும். இல்லை, ஒரு இன்னொரு காமெடி வருது, அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லிடலாம் அப்படின்னு. இந்த டாக்டர் சொன்னோன்னு தான் எனக்கு நினைவு வருது. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சொன்னானா, டாக்டர் வர வர என் உடம்பெல்லாம் மரத்து போகுது டாக்டர், ஒன்றுமே புரியுது இல்லை சார். இப்போ பாருங்கள், நான் என் தொடையை கிள்ளிக்கிட்டு இருக்கேன், அது கூட எனக்கு புரியுது இல்லைன்னாரான். ஏய், நீ ஓன் தொடைய கில்ல, ஏன் தொடைய கிள்ளிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை டாக்டர் தொடைய கிள்ளலாம், பக்கத்துல நர்ஸ் தொடைய கிள்ளா அவ்வளோதான், எல்லாமே காலியாக இருக்கும். நீங்க ஏன் முறைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா? இவ்வளோ நாளாக காமெடி தேட்டர் இந்த மாதிரி காமெடி சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் அறிவு வேணும். ஐயோ சூப்பர். சரி, ஓகே. ஆனால் ஒன்று, அந்த மாதிரி காமெடிக்கு அறிவு வேணும்னு சொன்னார். இப்போ இவரை பற்றிய காமெடி என்னன்னு சொன்னால், இந்த காமெடிக்கு அறிவே தேவையில்லைங்கிறது இல்லை, இதுவும் அறிவுபூர்வமான காமெடி தான். ஹக்கீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஜீவன் இருக்காது சார். எஸ், ஹக்கீம் அறிவு கெட்டவன் கிடையாது, அவர் அறிவு ஜீவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து 10 வாரம் ஓட்டுவீங்க அப்படின்னு. ஸோ ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஹக்கீம் கொடுத்த காசுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவரை புகழ்ந்து பேசிட்டோம். அண்ட் அடுத்ததா வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில கமேவல பசறையில இருந்து KS ரவிக்குமார் இல்ல, ரவிக்குமார். நீங்க கேன் ஆரம்பிக்கும் போது வேற ஏதோ சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சேன், பட் யூ டிட் சே தட். It's basically good habit only. So with the tie in the man of the people and all die, that performance we're going to see. Who is coming? Rajkumar? Ravikumar. Okay. Let's welcome him on stage, please. வாரம் சிரிப்பு பணிமனையில் நடந்து கொண்டிருக்கின்ற வாங்க பழகலாம் நிகழ்ச்சியின் கதாநாயகர்கள் இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ரசிக உள்ளங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொகுப்பாளர் இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சார் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கி சார்? இசைகளும் மொழிகளும் அப்படின்னு சொல்லி வாத்திய கருவி எப்படி இசையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு இயந்திரங்களை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். சூப்பர். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சார், மொழிகள் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் தயாரித்த ஒரு உபகரணம், சிங்களர்கள் தயாரித்த ஒரு உபகரணம், ஆங்கிலேயர்கள் தயாரித்த உபகரணம், எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி மோட்டார், அங்கிட்டு வத்துரு மோட்டார், அங்கிட்டு ஆட்டோ மோட்டார், இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் பாருங்கள். தம்பி சுவிட்சை போடு. அங்கிட்டு பத்து மோட்டார் போடுவோம். தம்பி அந்த சுவிட்சை போடு. பாலே அடுத்து ஓட்ட மோட்டார். தம்பி அடுத்த சுவிட்ச் அங்கிட்டு உள்ளது. போட்டு மறுபடி. ஓட்டம். இப்போ ட்ரெயினை பார்ப்போம். ட்ரெயின் வந்து புகை ரதம்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ட்ரெயின் போகும்போது
எப்படி ட்ரெயின்னா ஓடுது இல்லையே, ஆனால் ட்ரெயின்னு ஓன் கேட்குது, அப்படின்னு ஓனு சத்தம். ஆனால் ஓட்டுறவரும் சிங்களவராக இருக்கலாம், ட்ரெயின் வந்து ஆங்கில ரூட்டு, ட்ரெயின் வந்து ஓன் வந்து ஆங்கில ரூட்டு, ஆனால் புகையிறது வந்து தமிழர் ரூட்டு. இப்போ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது அப்படி போகுது. இப்போ பார்த்தோம்னா மியூசிக் இசையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இயந்திரங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பிரிண்ட் மெஷின் போகுது இல்லையா, பிரிண்ட் மெஷின் என்னதுன்னா அப்படி தான் விழுவுது. அது வந்து இசையை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்படி தான் வருது. இதே வந்து ஒரு டொலமைட் மெஷின் அப்படி அது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது என்ன டீ ஃபேக்ட்ரி ஒன்றில் வந்து அந்த மெஷின் எப்படி இயங்கும்னு, தூள் ஃபேக்ட்ரியில் இப்படி. இன்னொரு ஃபேக்ட்ரி சலிக்கிறது இருக்குது, அதே கேட்டா அப்படி தான் சலிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு அதுக்குள்ளே இன்னொரு ஃபேக்ட்ரி வந்து இந்த ரோல் பண்ணி அப்படியே கப்பியெல்லாம் அப்படி துண்டாக வரும், அது கேட்டா அப்படி போய்ட்டு விழுவோம். அடுத்து அதில் வந்து மியூசிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நகரங்கள்லாம் போயிட்டுருப்போம் இல்லையா, நகரங்களில் வந்து வாகனங்கள்லாம் போயிட்டுருக்குது. அந்த வாகனங்களில் வந்து நம்ம பார்த்துருவோம் பேர்கள் இருக்கும், ஒவ்வொரு ஊர்கள் பேர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்கள் பேரை வந்து நம்ம மியூசிக்கில் எடுத்துருந்தா அப்படி இப்படி கொழும்பு, கண்டி, பதுளை இப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதை மியூசிக் எடுத்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தோம்னா இப்போ பதுளை பதுல 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 கொழும்பு 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 பதுல 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 கொழும்பு 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 பதுல பதுல பண்டாரவல்ல பதுல பதுல பண்டாரவல்ல பதுல பதுல பண்டாரவல்ல அப்புத்தல்ல 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 பதுல பதுல பண்டாரவல்ல இப்படி மியூசிக் வருது. அதே மாதிரி இயந்திரங்கள்லேயும் அப்படி நிறைய இருக்குது. ஒவ்வொரு இயந்திரங்களும் ஒவ்வொரு மாதிரி வகைப்படும் அப்படிங்கிறத வந்து இப்போ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க. அடுத்தவங்க சின்ன ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ. ஓகே, எங்களுடைய ரவிக்குமார் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இசை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இசைங்கிறது எப்போவுமே சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் நிரூபித்து காட்டியிருக்காரு. ஸோ யஷோ வந்து என்னமோ அவரை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன யஷோ யோசிச்சுட்டு இருக்கு? இல்லை, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணி காட்டாரு. இந்த உலோ மெஷின் தெரியுமா, அது மாதிரி பண்ணி காட்டுங்க. உலோ மெஷின்ஸ்னா ஃபேக்டரி. லேண்ட் மாஸ்டர் யூ நோ, டூ தட். அப்படியே சிங்களத்தில் பேசி சிங்களத்தில் எப்படி பேரு, சிங்களத்தில் அது பேர்லாம் தெரியும். உலக மெஷின், இந்த அந்த உலக மெஷின், என்னோட பேர் உலக மெஷின். சவதி எடுத்துக்கிட்டு மேலே வரலாம். ஓகே, வாந்தி எடுக்கிற மாதிரி சத்தம். ஓகே, அடைச்ச கார்பரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, வண்டி போயிட்டு இருக்கும்போது கார்பரேட்டர் அடைச்சிருச்சு. உங்களோட பெஸ்ட் நான் ஒன்று கேட்கலான்ட்டு இருக்கேன். அதாவது இந்த அம்மா மாடும் சின்ன சின்ன குட்டி மாடும் பேச, கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பேசிக்குது. என்னது அம்மா ஓய் கூப்பிடுறோம். அப்புறம் மறுபடியும் அப்பா மாடு
இது ஏர்ம மாடு. ஓகே லெட்ஸ் கோ ஆஸ்க் ஜட்ஜஸ். ஜட்ஜஸ் சொல்லுங்க. நான் ஐ லைக் வெரி மச். என்னென்னா இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிருஷ்டிக்கணும். இதெல்லாம் நாம் வந்து கற்பனை பண்ணி யார் சொல்லியோ பார்க்காத ஒரு விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்தி அதில் பர்ஃபெக்டாக அதை கொண்டு வந்திருக்காரு. அந்த ஒவ்வொன்றையும் பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு ரவிக்குமார். இன்னும் நல்லா ஃபியூச்சரில் வரணும், இன்னும் நல்லா பண்ணுங்கள், நல்லா திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நந்தாசாமி சொல்லுங்க. பண்ணினாலவே ரொம்ப இருக்குது. அதை விட நீங்கள் பண்ணதை விட யசோ சொன்னோடனே உடனே செஞ்சீங்க பாருங்க. அதுதான் நீங்கள் தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர். நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சின்ன வயசுல கூட அம்மா வந்து ஒரு ட்ரம்பட்டை முழுங்கி இருப்பாங்க. இது வாயில வண்டலூர் ஜூ. எல்லா வாத்திய கருவிகளும் வாயிலே இருக்கு. எஸ், கிட்டத்தட்ட வண்டலூர் ஜூ தான் வாய். நான் எதுவுமே முழுங்கலையே, அதான் இப்படி வாய்ஸ் எதுவுமே கலீஜா இருக்கு. ஒரே கலீஜ் தான். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் குயின் யார் வந்து பார்க்கலாம். கிளம்பிடுவாங்க. ஓகே, Thank you so much. அண்ட் அடுத்ததா எங்களுடைய ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஒரு ஜோடி. ஜோடினா கண்டிப்பா அதுல டிஸ்கோ ராஜா இருப்பாரு. ஆமா, அவர் தானே கூட்டு வருவாரு. ஆமா, இன்னும் யாரு கூட்டு வந்திருக்காரு? இதுல வந்து வளமையான பழைய ஜோடியை தான் கூட்டு வந்திருக்காரு. ரொம்ப பழைய ஜோடியோ? ஆமா. யார் அவங்க? வாத்து வலிக்குது. வௌத்தவலியா? வௌத்தவலி யார் கூட வந்திருக்காங்க? டிஸ்கோ ராஜா கூட தான். வௌத்தவலியோட ஒரு பெரிய பேர் வலியே வந்திருக்குது. Who is that? நம்ம ராதா வந்திருக்காங்க. So please bring her up to the stage. Okay. Okay. Let's welcome them on stage, please. செலே தூக்குனா பாகுபலி வரப்போறவ பேர்வலி. பட்டு மாமியே உன் சிட்டு மகளெங்கே, படிக்க போனாளோ பட்டம் பெறுகிறாளோ? பட்டு மாமியே உன் சிட்டு மகளெங்கே, படிக்க போனாளோ பட்டம் பெறுகிறாளோ? பட்டம் எதுக்கு பொம்பளைக்கு, இன்னும் அடுப்பு ஊத தெரியலையே அவளுக்கு. ஐயோ மாமி பட்டம் எதுக்கு பொம்பளைக்கு, இன்னும் அடுப்பு ஊத தெரியலையே அவளுக்கு. குடித்தனத்தை நடத்தணுமே, குழந்தை குட்டி வளர்க்கணுமே, கும்மாளம்தான் போடணுமா காலேஜிலே. குடித்தனத்தை நடத்தணுமே, குழந்தை குட்டி வளர்க்கணுமே, கும்மாளம்தான் போடணுமா காலேஜிலே. ஓ பட்டு மாமியே உன் சிட்டு மகளெங்கே, படிக்க போனாளோ பட்டம் பெறுகிறாளோ? மகளெங்கே, படிக்க போனாளோ பட்டம் பெறுகிறாளோ? பட்டத்தோட ஏத்துக்கிறேன் மகளையே, சும்மா சட்டம் விட்டா அத்திடுவேன் கைத்தையே. பட்டத்தோட ஏத்துக்கிறேன் மகளையே, சும்மா சட்டம் விட்டா அத்திடுவேன் கைத்தையே. சட்டம் ஏதும் பேச மாட்டாள், சம்சாரமாய் வாழ்ந்திடுவாள், சரியான ஜோடி உனக்கு மாப்பிள்ளை. சட்டம் ஏதும் பேச மாட்டாள், சம்சாரமாய் வாழ்ந்திடுவாள், சரியான ஜோடி உனக்கு மாப்பிள்ளை. பட்டு மாமியே உன் சிட்டு மகளெங்கே, படிக்க போனாளோ பட்டம் பெறுகிறாளோ? பட்டு மாமியே உன் சிட்டு மகளெங்கே,
மகளெங்கே படிக்க போனாளோ பட்டம் பெறுறாளோ அட ஏண்டா சனில்லோ நீ எதுக்கு கொலையிற படிக்கத்தான் போனால் பட்டம் பெற போனா சூப்பரான அழகான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுடைய டிஸ்கோ ராஜா அண்ட் சரோஜா அண்ட் அவங்களோட சேர்ந்து ராதா. யா ராதா எப்படி வந்திருக்காங்கன்னா டோரா பொம்மை கெட்டப்லயே வந்திருக்காங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அவங்க கூட வைத்த வலி அதுக்கப்புறம் பாகுபலி இவங்க ரெண்டு பேரும் வச்சு எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? Can you lift him? Yes. Please do this. ஐயோ வேண்டாம். செட்டோட. My God. பிக்ஸோ கையில மாட்டின ரேமி ஸ்டுடியோ மாதிரி அப்படியே ரொம்ப அப்படியே தெனச்சு போய் நிக்கிறாரு நம்ம ராஜாக்கு தூக்குற மாதிரியா? ராஜா அவங்களால தூக்குங்க. அவங்கள Come on, Tiger. Okay. Seth Rollins பாகுபலி. ஓகே இதுக்கு மேல தூக்குனா இது அசிங்கமாயிரும். அப்புறம் இது குடும்ப ஷோங்கிறதுனால ஜட்ஜஸ் சொல்லுங்க. இந்த இவ்வளோ நாளும் இந்த தமிழ்நாட்டு சினிமா பண்ணிக்கிட்டு இருந்த டிஸ்கோ ராஜா இன்றைக்கி முதல்ல இலங்கை பாடலுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்று என்னென்னா தமிழ்நாட்டில் 3 நடிகைகள் இருந்திருக்காங்க சரோஜாங்கிற பேரில். ஒன்று ஈவி சரோஜா, ஒன்று எம் சரோஜா, ஒன்று பிஎஸ் சரோஜா. இந்த ஈவி சரோஜா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, எம் சரோஜா நல்லா காமெடி பண்ணுவாங்க, பிஎஸ் சரோஜா வந்து ஹீரோயின். இந்த 3 சேர்ந்து நம்ம சரோஜா இங்கே வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும், நான் எப்போவுமே ரொம்பவே விரும்புகிறது ராதா. ரொம்பவே விரும்புகிற ராதான்னா பர்ஃபார்மன்ஸில் அப்படி. காரணம் என்னென்னா ராதா வந்து நடிக்கிறதுக்கோ மேடைக்கோ எந்த விதமான கூச்சமும் வெக்கமும் கிடையாது. அந்த கூச்சமும் வெக்கம் யார்கிட்ட இல்லையோ அவன் தான் நம்பர் 1 நடிகை. அந்த வகையில் ஒரு நல்ல नडिगे ओया सेमलेस नो 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 साइलेस साइलेस कहने में ने मंकरने का उसने वाले ने ये वगे ना गिरा उसने இப்படிப்பட்ட 2 ஃபேமஸ் கரெக்டரை வச்சிட்டு நம்ம டிஸ்கோ ராஜா பண்ணனான்னா அது டிஸ்கோ ராஜால மட்டும் தான் முடியும். எஸ் எத்தனை பெண்கள் வந்தாலும் ஒரே மேடையில் சமாளிக்கக்கூடிய ஒரே ஆம்பளை டிஸ்கோ ராஜா. இல்ல थैंक यू சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பேரை கூட்டி வர வேண்டியது ஆட வேண்டியது. நம்ம ஜட்ஜி மத்தவர்ட்ட கேட்க அத சொல்ல முடியும். அவர் சொல்லி தான் அவர் சொல்லணும். ஏன்னா அவரோட சிஷ்யன் தான் இவரு. அப்படியா? எஸ். அப்படி இல்ல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஒரு சாதாரண டெக்டரும் குபோட்டோ டெக்டரையும் வச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அழகா ஓட்டுற ஒரு பைலட் பிரேம்நாத் அவர். ஓகே. ஆனா ஒண்ணு சாமி கிட்ட எதை வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தமோ வந்துருச்சு. ஓகே நம்ம டிஸ்கோ ராஜா அண்ட் டீம் வந்து ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணு. நம்ம டிஸ்கோ ராஜா அண்ட் டீம் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இப்போ எதுக்கு கீத் மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நம்ம ஹிட்ஸ்ல வருவாரு அவர் மாதிரி பேசுறீங்க. இப்போ வந்து அடுத்து வர போற 3 பேர் வர போறாங்க. ஸோ ஹலோ ஃபாமி என்ன வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கறது வந்து நாங்க அடுத்ததா பார்க்கலாம். அண்ணாச்சி டோக்கா வாங்கி தரீங்களா? இப்போ வந்து நீ பேசுறது சத்தியம் பொக்குன்னு வாயில குத்த போற. ஏன்னா வந்து இன்னொருத்தர் பேரை நீ சொல்லவே இல்லை. அவர் தான் நம்ம வந்து பிரசாத்னு சொல்ற ஒரு மாமனிதர். கிட்டத்தட்ட அர்னால்டை விட 1/2 இன்ச் தான் கம்மியா இருக்கும் அவர் ஆர்ம்ஸ். சோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாங்க மாமா போலாம். வாங்க மாமா. மாமா வாங்க பழகலான்னு கூப்பிட்டாங்க. வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. அறிவிப்பாளர் 2 பேரையும் காணலையே. யசோவையும் காணல, அடுத்தாப்புல இந்த கிஷோவையும் காணல, ஒருத்தரையும் காணோம். 2 பேரும் சினிமா பார்க்க போயிருக்காங்களாம். இந்த ரகசியத்தை நமக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு நாமளே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சு நாங்க ஒரு அனௌன்சர் ஆயிப்போம். பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம். இஷ்டம் உள்ளவங்க வாங்க பழகலாம். வாங்க பழகலாம். எங்கய்யா இப்படி காட்டு கத்திக்கிட்டு இருக்கவும் ஒரு ஆளையும் காணா? அதான் ஐயா, அதாவது நடத்த வேண்டிய நடத்தணுங்கிறது. அவங்க எசவா பாட்டு நின்று எசோ செய்யற அந்த அனௌன்சிங் தான் கிரௌடே வந்துகிட்டு இருக்கு. நாம அவரு நாம் பயந்துட்ட குதிரை ஒண்ணு பின்னால கத்துதோடு பார்த்தா இவன் சிரிப்பு குதிரை மாதிரியா. அப்படி சிரிக்காதையா, நான் பயந்துருவேன். இந்த பாரு, நாம போயும் இவ்வளோ கத்தியும் ஒருத்தனாவது வந்தானா? அந்த எசோ சொன்னானா? எப்படி வந்து நிக்கிறாங்க பாத்தியா? அது மட்டக்களப்புல இருந்து வேற வர்றாங்க. ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கா? தெரிஞ்சிருந்தா ஒரு பொம்பளையே கூட்டு வந்திருப்போம். ஒன்ன கூட்டு வந்திருப்போம். வேட்டு வச்சுறாரு ஐயா. சீச்சி வேட்டு வைக்க மாட்டப்பா. இப்ப வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு. ஒருத்தன் வாரப்பா. எங்க? காஞ்சி போன கருவாடுமாய் ஒருத்தன் வாரம். ஐயோ பிடிச்சி பார்த்துரு. பழகத்தான் வந்திருப்பான் போல. அண்ணே பழக வந்தீங்களா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
வாங்க பழக்கலாம் நிகழ்ச்சிக்காக வந்தீங்க? நிகழ்ச்சி நான் பழக்கத்தான் வந்தீங்களா? இன்னைக்கு அந்த எசோ இல்லை, அதனால தான் நாங்கள் எசவா மாட்டிக்கிட்டோம் உங்ககிட்ட. இந்த பாருங்க, வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? இந்த பொடியை பார்த்து எனக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்க. பொடியில என்ன முடியும்னு தெரியா? உங்க பிரஷ் முள்ளலாம் எண்ணிக்கையில் லேசு தான், அதை கேட்கலையா? உங்களால திறமை என்ன இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு தெரியும், நான் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு 10 பேரை அடிச்சு போடுவேன், அந்த அளவுக்கு இந்த உடம்ப சக்தி இருக்கு. ஏன்டா இப்படி கேட்கிற? 10 பேர் அடிச்சு போடுவீங்களா இந்த உடம்ப வச்சுக்கிட்டா? எப்படி சார்? இந்த கை இருக்கே, இந்த கை 1.5 கிலோ வெயிட்ரா. கை 1.5 கிலோவா? நீயே 1.5 கிலோ தான் இருப்ப, கை மட்டும் 1.5 கிலோ, அப்போ 3 கிலோவா நீ மொத்தமே? அண்ணே எலி குஞ்செல்லாம் பேச ஆரம்பிக்குது. பரவாயில்லடா, பழகிறதுக்கு எலி வந்தா என்ன, புலி வந்தா என்ன, இவனை வச்சு நாங்க பழகத்தை ஆரம்பிச்சிருவோம். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், பழகலாம், வாங்க வாங்க பழகலாம். ஐயோ ஐயோ வாங்க பழகலாம். என்னடா பழக வந்தவன் பழகையோட தூங்கிட்டான், ஒருவேளை தூங்கிக்கிட்டு பழக சொல்றானோ, அந்த பக்கம் நீ தூங்கு. படுத்துருவோம். வாங்க சார் பழகலாம், வாங்க சார் பழகலாம். சார் பழக வாங்க சார். சாரு சாரா? இது மோரா? சாரு ஏன்டா இது இப்படி தூங்குறான்? நைட் பூரா தூங்காம இருந்திருப்பானோ? ஐயோ, நாம தான் தூங்காம ப்ரோக்ராம் பண்றோம்னா வந்தவனும் தூங்கிட்டானாடா. இங்க இதுக்கு மேல எப்படா ப்ரோக்ராம் பண்றது? அண்ணே என்ன நடக்குதுங்க? நாடியை பிடிச்சி பாரு, எல்லாம் தெரியும். கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன். ஐயோ, பழகம் வந்துட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க. தெரியாது, கொஞ்சம் பிடிச்சி பார். எங்க பாட்டி பிடிச்சி பார்ப்பாங்க. என்னடா இது? கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மண்டைக்கிட்டே போட்டானோ? ஐயோ, இதுக்கு நான் வர மாட்டேன். வந்து உட்காரியா, பாருயா. இரு, மெதுவா பாக்குறேண்ணா. யாராவது பாக்குறாங்களான்னு பாருடா. நல்ல வேலை ஆடியன்ஸே இல்லை. ஏண்டா இவன் நெஞ்சு எங்க இருக்கு, வயிறு எங்க இருக்கு, ஒண்ணுமே தெரியலையடா. அப்படியே ஃபுல் கார்ட்போர்டாவே இருக்கான். தம்பி பழகலாம், வாங்க தம்பி பழகலாம், பழகலாம் தம்பி. ஐயோ, வரமாட்டான். இதுக்கு தான் முதலே சொன்னாங்க இந்த மாதிரி. நிறுத்துடா. அங்க இருந்து அவர் நம்மளே பார்த்துக்கிட்டு, கலையண்ணே இது கொலை இல்லைண்ணே, இது அட்டெம்ப்ட் டு மர்டர், அவ்வளோதான். இந்த பாரு தம்பி, நந்தவனத்திலே நந்தகுமார் காத்து கொண்டிருப்பார், நீ எந்திரிச்சு போ தம்பி, எந்திரிச்சு போ. எங்க போறோம்? விடிஞ்சு போதியா? ஆளுவரமனுக்கு இதை ஒன்று உசுப்பி எடு. இரு உசுப்புறேன், நீ இந்த பக்கம் வா. உசுப்புறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இப்போ பார். என்ன தட்டு தட்டு தட்டு. அட பாவி, நான் என்ன இங்க ரெஸ்லினா பிடிக்கிறேன்? 1 2 3 தட்டுறேன். ஏன் முதுகுல தட்டுறா? அம்மா அடி. அடடா பாவி, அடே நிறுத்துடா. ஏன் முதுகுல இல்லடா, அவன் முதுகுல தட்டுனா இவன் என்ன கொல்ல பாக்குறா? போடு 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 போடு. அப்படி எல்லாம் செஞ்சா வந்துருமா? வந்துருமா? வந்தாலும் வரும். விடு விடு விடு. ஏன்டா டே எந்திரியா சார்? சார் ஐயோ, முன்னுக்கு போடு. இரு, இவனுக்கு நல்ல ஐடியா ஒன்று இருக்கு. இவன் வயிற்றுல புரி புரி அங்க வச்சு ஊதுவோம், இவன் சரியாயிருவான். கையை சரியா நிமித்து, அப்படியே நிமித்து. ஐயோ, முன்னுக்கு எல்லாம் படுக்க வேணடா, ஒருத்தருமே இல்லை. சரியா? புரியல, ஊற போறியா? ஊதுனே அண்ணே, ஊது. ஐயோ, ஊதுனே அண்ணே, பெருசா கட்டியா வருதுன்னு என்னமோ. அண்ணே ஐயோ, இங்க பாரு, இந்த விளையாட்டுக்கு நான் வர மாட்டேங்க. அங்க பாரியா, கட்டி கட்டியா வருது. உயிர் வருதுடா, முதுகுல இழுத்தா உயிர் வருது. முதுகுல இழுத்தா தலைக்கு உயிர் வந்துடும். வரமாட்டேங்க. முடிச்சிட்டானா? முடிச்சிட்டான். இல்லையா, போயிட்டாயா போயிட்டாயா. ஐயோ, இதெல்லாம் சரி வராது. சினிமா படத்துல வாயை வச்சு ஊதுவாங்க, வாயில. இவன் வாயில வச்சு ஊதுனா ஏன் வாய் நாரிருண்டா. ஏன்டா டே இப்படியே இருந்தா என்ன பண்றது? எந்திரிக்க வழியே இல்லையே. அண்ணே அண்ணே, டேய் 2 பேர் வராங்க. சயின்ஸ் அணி அந்த பக்கம் போ. எங்கிட்டு போக?
கொஞ்ச நேரத்துக்கு அவங்க வர்ற இந்த தலைமறைவாவோட அந்த பக்கம் போ. இவனோட பெருந்தொல்லையா போச்சே. அவங்க போயிட்டாங்க. வா 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 அந்த பக்கம் பிடி. என்ன செய்ய போகுதோ? ஆமாடா, இந்த பாடியை எங்கே கொண்டு போய் போடுறது? பாடி தானடா இது, பாத்தியா? ஏன்டா இவன் மெலிஞ்சிருந்தாலும் கிலோ கணக்கில் பாரமாக தான் இருக்கான்டா. அதான் நம்பவே இல்லை. ஏன்டா இந்த பாடியை கடலில் கொண்டு போயிட்டுருவோமா? எங்க சரி கொண்டு போய் போடுவோன்னு. இரு இரு இரு, அதே 2 பேர் வர்றானுங்கடா. இவனை வச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணோம். இரு, வாங்க சார் பழகலாம், வாங்க சார் பழகலாம். ஏன்டா சிரிச்ச? அழுகிறேனா சிரிக்கிறேனா ஒண்ணுமே பாடியோட விட்டுட்டியாடா. இரு, வர்றாங்கடா. வராங்க சார், நீங்களும் ஒரு வாட்டி அவங்கள வாங்க பழகலாம்னு கூப்பிடுங்க. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பராட்டி போங்க. வாங்க சார் பழகலாம். சரி ஆகாதுன்னு போடத்தை கீழே போடு. இதுக்கு ஒரே வழிதான். இது என்ன கதையா போய் முடிய போகுதோ? பயப்படாதடா, இது எழுப்புறதுக்கு ஒரு கடைசி வழி. அஞ்சலி படம் பாத்துக்கிறியா நீ? நான் பார்க்கலன்னு. அந்த வசனத்தை பேச நான் எழுந்திருச்சு. வீட்டுல உள்ள சுண்டலியை கூட கண்டதில்லையே. இங்க வர அஞ்சலி எழுந்துரு. சிரிக்கிறியா அழுவுறியா? ரெண்டு தாயா. என்னையா பயந்து போயிருக்கிறேன், நீ வேற பயம் காட்டுறியடா. அஞ்சலி கண்ணு, அஞ்சலி உண்மையா செத்துட்டான்னு தெரியலடா. அண்ணே கொண்டுகிட்டு போவண்ணே. கொண்டுட்டு போறோம்னா நாம இவனை கொண்டு வந்துருண்டா. நாம கொல்லாமனே போயிடலாம்டா. வா வா மெதுவா வா. போனா தானா எந்திரிச்சு போகட்டும், தெரியுதா? வாடா. கொஞ்சம் என்னைய விட்டுட்டு போயிடாத. நெஞ்சு உசும்புதுடா. உசும்புதா? அமுக்கு. குளிராய் போயிருக்கடா. வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வந்து ஏன்டா இப்படி வாங்க போனோமா போறது? நாங்க வாங்க பழகலான்னு கூப்பிட்டோம். வாங்க புனமா போகலான்னு இவன் புனமாயிட்டான். தூக்குனே கொண்டு போயிடுவோம். அவன் தானா எழுந்திரிச்சு வரட்டும், நாம தப்பி போயிடுவோம். அனௌன்சர் வந்து தான் மாட்டிக்குவாரு, விளங்குதா? நாங்க தப்பிடுவோம். வா. நம்ம ஹலோ ஃபார்மிக்கு கையில் ஒரு பீடியை கொடுத்தா எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்றதை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வால் டியூபுக்கு ட்ரெஸ் போட்டு மாதிரி இவர் இருக்காரு. எதுக்கு நீங்கள் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ண வந்தீங்க? நீங்கள் வந்த இடத்துல மர்டர் பண்ணிட்டீங்க. என்ன வந்த இடத்துல கொலை பண்ணிட்டாங்க. அதனால அப்படியே பண்ணிட்டேன். ஓகே சரி. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வெயிட் என்ன ஆக்சுவலாக? அதான் சொன்னேன் நான். இப்போ சொல்லுங்கள். 1.5 கிலோ வெயிட்டுன்னு. 1.5 கிலோ வெயிட். அதை வச்சு தான் நீங்கள் ஊருக்குலாம் சுற்றிட்டு இருக்கீங்க. சரி தெரியுது தானே. அப்போ பொய்யா சொல்லியாலும் எவ்வளோ தெரியுது எங்களுக்கு. ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வித்தியாசமாக ஒரு காமெடி இருந்தது. அதில் இன்னொரு என்னென்னா, அவர் சொன்னார் கை 1.5 கிலோ அப்படின்னார், ஃபார்மி பாடி 1.5 கிலோ 3 கிலோ அப்படின்னாரு. ஒரு 3 கிலோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு 30 கிலோ 2 பேர் பண்ணின காமெடிக்கு வந்து 33 கிலோ வெயிட். அதே நேரத்தில் ஓமகுச்சின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, அதே மாதிரி நம்ம பிரசாத் இருக்கார்ல, இது போல் இந்த சேட்டெல்லாம் போடுறதை விட்டுட்டு அவர் பாடியவே காட்டி அது நம்ம நாட்டு ஈக்கில் குச்சி இல்லாட்டி ஈக்குமார் குச்சின்னு சொல்கிற மாதிரி இருந்தேன்னா அதை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் உடம்புக்கு நல்லா காமெடியாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஈக்கிள் பிரசாத் அப்படின்னு பேர். கார்ட்போர்ட் பிரசாத் சொல்லி வச்சாலும் கூட நல்லா இருக்கும். நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சார் முதுக பாருங்களேன் சார், எதுவுமே இல்லை சார். எனக்கு இருக்கிறதுலாம் எதுவுமே இல்லை இவருக்கு. அப்படியே கேரம் போர்ட் மாதிரியே இருக்காது. போட்டோகாபி மெஷின்ல போட்டு எடுத்துருப்பாங்க. எங்கேயாவது இந்த கரும்பு மெஷின்ல மாட்டினீங்களா? நான் அப்படி சப்பை வெளியே வரதுக்கு. நான் கரும்பு மெஷின்லாம் மாட்டல, உங்களை மாதிரி ஒருத்தர் மாட்டினேன். அதை புளிஞ்சிருப்பானே. புளிங்கி. ஓகே, இனிமேல் மாட்டாம பார்த்துக்கோங்க. நீங்க சொல்லுங்க. தப்பி தவறி கண்ணங்காரர் இருந்தாருன்னா செத்த எலி மாதிரியே இருந்திருப்பார். செத்த எலி யார் இவர்? அப்ப அவரு அவர் பெருச்சாலி. அவர் பார்த்து பெருச்சாலிட்டாங்க. என்ன சரி சார் பரவாயில்ல. சரி நம்ம பாடுறா பெருச்சாலி தான் சார் விநாயகர்கிட்டே உட்காந்துருக்கு. வா. ஹலோ ஃபார்மி அண்ட் விஜய் 2 பேருமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் சூப்பரான கமெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய டைம் கூட வந்துருச்சு. எஸ், சரியா. இப்போ வந்து 8 மணி ஆயிருக்கும் இல்லையா? அப்புறம் எல்லாம் வந்து இப்போ நியூஸ் பார்க்குறது ரெடியாக இருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜட்ஜஸ் கூப்பிட்டு கடையை சாத்தி கல்லா கட்ட போகிறோம். எஸ்.
சரி வரும்போது கல்லன்னு இருக்குது என்ன ஏதாவது மெட்டல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல முகராசி. முகத்துல இருக்கிற கலர் சாமி வந்தாலே அந்த சத்தங்கள் எல்லாம் கேட்கும். அசரீரி கேட்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. அவருக்கு யசோ ஒரு உருப்படாதவன் அவன் கூட சேராதன்னு கேக்குது. அப்படி அசரீரி. ஓகே. அப்படினா இங்கிலீஷ்ல என்ன? அசரீரினா இங்கிலீஷ்ல என்ன? பிசாஸ். சார் அப்ப என்ன சார் உங்களுக்கு பிசாசா? இல்ல. சரி ஓகே நான் எதுவும் சொல்ல. நீங்க சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. சரி ஓகே. இன்னைக்கு எப்படி இருந்தது எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அண்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன குறைகள் இருந்தது அண்ட் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இப்போ இதில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ரகமாக பண்ணியிருக்காங்க. ஓகே. முதல்ல வந்து அக்கீம் வார்த்தைகளாலே வானவெடி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த ரவிக்குமார் வழக்கம் போல இப்போ மிஷின்ல இருந்து என்னென்ன எல்லாமே இப்போ ஒருமனே வாய்ஸே வச்சுக்கிட்டு அந்த சவுண்ட்லேயே எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்காரு. வாயிலே வடை சுட்டுட்டாரு. வடை மட்டும் இல்லாம இட்லியே சுடுவாங்க. வாயில அது கடப்பாய் குருவி. அப்படி அவர் இதை நல்லா பண்ணிட்டு போனாரு. அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் இருந்துச்சு என்ன மாதிரி ஹலோ ஃபார்மிடா. இது அவரும் நம்ம சீனியர் ஆட்கள்லாம் வந்து அதோட விஜயும் வந்துட்டு கூடவே ஒரு ஓமகுச்சியும் கூப்பிட்டு வந்து அவரும் கலக்கிட்டு போனார். இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்துக்கிற போது டிஸ்கோ ராஜா டான்ஸ் இதெல்லாம் அது ஒரு காமெடி டான்ஸாக இருந்தது. ஆனால் இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்குற போது எனக்கு என்ன விளங்குச்சுன்னா அந்த ராதா இந்த பொண்ணு இந்த குரூப்லேயே ராதா பொண்ணு அது தன் உடம்பை பற்றி கவலைப்படுறது இல்லை, தன்னை பற்றி கவலைப்படலை, மற்றவங்க என்ன செய்வாங்கன்னு நான் நினைக்கிறது இல்லை, என்னுடைய கேரக்டர் எதுவோ அதை பண்ணுறதுல வெக்க பூச்சை நான் பண்ணனால ராதாவுக்கு தான் இந்த பரிசை கொடுக்கலான்னு. ஓகே லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ ராதா த பொண்ணு அவ டீ கடையில் இப்போ போட்ட பண்ணுங்கிற மாதிரி செம்மையா ஒருத்தங்க வந்து சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கம் தி ஹியர் பாகுபலி. நீ எதுக்கு கொலையிற படிக்கத்தான் போனால் பட்டம் பெற போனால். ஸோ இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குற நம்ம ராதாக்கு யார் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம பப்ளபிட்டி மற்றும் கல்முனையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் வழங்கிட்டு இருக்க நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வந்து சூப்பராக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஆஸ்கர் அவார்ட் வாங்கினா ஒரு ஹீரோயின் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க. கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குது. ஐ கண் வாட்டர் ஐயோ அண்ணன் காதலன் மட்டும் சத்துட்டு அன்னைக்கு இதே மாதிரி தான் புடவை காணலன்னு போனா அழுதுங்க. அப்ப அப்படியே சந்தோஷமா புடவை காணலன்னு பட்ட பாடு இருக்கு. ஏதாவது சாரி நேக்கல இது கூட சந்தோஷம். ஓகே போமஸ் ஸ்தூதி அண்ட் இன்னைக்கும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான கிஃப்ட் ஹேம்பரையும் வந்து எங்களுடைய ராதா எடுத்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் திறமைகள் இருக்கும், நீங்களும் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்ற ஆவலோடு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய ஃபோட்டோஸோட எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வாங்க பழகலாம். வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுரம் பத்திரமுல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய முகவரி. அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் இதே போல சந்தோஷமா நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனுஷா அண்ட் யஷோ. ஐயோ மாமி பட்டம் எதுக்கு பொம்பளைக்கு இன்னும் அடுப்பு ஊத தெரியலையே அவளுக்கு வித்தனத்தை நடத்தணுமே குழந்தை குட்டி வளர்க்கணுமே.